ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 கப்பு பச்சரிசியும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நான் குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். அதுக்காக நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசிலெல்லாம் நல்லா அடங்குற வரை பொறுத்துட்டு நம்ம குக்கரை திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வெந்து நமக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து கிடச்சிருக்கும். இதில் கூடவே நான் ஒரு 2 ஏலக்காய் கூட போட்டு நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டோ இல்லைன்னா ஒரு மத்து வச்சோ நல்லா வந்து நம்ம மசிச்சு விட்டுறணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுக்கணும். அடுத்ததாக நம்ம வந்து இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இதை வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா கரையாமல் இருக்கிற வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வெல்லம் லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பிக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு இந்த கரைச்சி வச்ச வெல்லத்தில் சேர்த்து லைட்டாக வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த தேங்காயெல்லாம் வேகிற அளவுக்கு லைட்டாக வந்துட்டு வேக விட்டு எடுக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்தா கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்காமலும் சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த அரிசி பருப்பு அந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த வெல்லத்தையும் இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்துட்டு கல் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலை. ஏதாவது இருந்தால் நம்ம இந்த வெல்லைப்பாகை வந்து கொஞ்சமாக லைட்டாக ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அரிசி பருப்போட இந்த வெள்ளை கரைசலும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக நல்லா கொதித்து வரட்டும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும், கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு. வெல்லமும் அந்த தேங்காய் துருவல் அரிசி பருப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி கிடச்சாச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். கொதிக்க வச்சு பால் தான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பால் சேர்த்தோன்னா இது வந்துட்டு நமக்கு வந்து குழஞ்ச மாதிரியும் கிடைக்கும், கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சர்க்கரை பொங்கலில் அந்த பாலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பாலெல்லாம் அதோட மிக்ஸ் ஆகி சர்க்கரை பொங்கலோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குழைவாக வந்து நமக்கு சர்க்கரை பொங்கல் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு நான் வந்து அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். இப்போ நெய் லைட்டாக காஞ்சதும் அதில் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நான் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக வந்து ஃப்ரை ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்துட்டு
இந்த ரைசன்ஸை நம்ம போட்டு எடுக்கலாம். இந்த ரைசன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உப்பு வர ஆரம்பித்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை பொங்கலில் இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி இதையும் ஃபுல்லாக வந்து சர்க்கரை பொங்கல் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெய்யும் எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சர்க்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நான் இப்போ வந்துட்டு இதை வேற ஒரு பவுலில் வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இது வந்துட்டு நமக்கு மறுநாள் கூட எடுத்துக்கலாம். மறுநாள் ஆகும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்தோன்னா இதே மாதிரியே குலைவாக கிடைக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.